ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்னப்பா ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சக்கரவள்ளி கிழங்கு எப்படி அவிக்கிறதுன்னு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் தண்ணியில் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்குது, மண் நிறையா இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் போட்டிங்கன்னா அந்த மண் ஊறிவிடும். திரும்ப வந்து உங்களுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பாருங்க, கழுவி போட்டிருக்கேன். மண்ணை நல்லா தேய்ச்சி அலசிட்டு, இது வந்து ரெண்டாவது தண்ணிக்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. மொதல் தண்ணியில் ஒரு டைம் கழுவியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கல் உப்பு போடலாம். உங்கள்கிட்ட தூள் உப்பு இருந்தாலும் தூள் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு பாருங்கள், ரொம்ப அது கிழங்கு உரைக்கிற மாதிரிலாம் தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா அது வந்து கிழங்கு வந்து இனிப்பான கிழங்கு இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு. அந்த குச்சி கிழங்குனா தான் கிழங்குல உப்பு உரைக்கிற வரலையும் அளவாக கரெக்டாக போடணுங்கிறதுக்கு. இதுக்கு ஓரளவுக்கு சுமாராக போட்டால் போதும். தண்ணி பார்த்திங்கன்னா, இந்த டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் இது எப்படா வேகிறது, வெந்து பிடிச்சின்னா எப்படி பதம் தெரியுறது அப்படிம்பாங்க. கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா, இந்த கிழங்கை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணும். நம்ம எவ்வளோ கிழங்கு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிழங்கு வெளியே தெரியாத அளவுக்கு இதிலே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இந்த கிழங்கு வெளியே தெரியுது பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு நிமிஷம் இருங்க. என் கிழங்கு நீட்டமாக இருக்கிறதால குக்கர்லேயே சரிங்க தரேன், போதும். பாருங்கள், கிழங்கு தண்ணிக்குள்ளே முக்கி இருக்கணும். கிழங்கு இருக்குது, மேலே தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். மேலே கிழங்கு தெரியுமே பண்ணணும், தண்ணி பத்தாது வேகிற போது. இதை குக்கரில் வச்சு மூடி அடுப்பில் வச்சுருங்க. இதுக்கு விசில் பார்த்திங்கன்னா 4 விசில் போதும்ப்பா. 4 விசில் விட்டுட்டு நீங்கள் உடனே எடுக்கிற மாதிரினா 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் விட்டு அந்த ஏர் பிடுங்கி விட்டு கிழங்கு எடுத்துருங்க. இல்லையா, உங்களுக்கு 4 விசில் விட்டு ஏர் வந்து அப்படியே இருக்கட்டும், அதுவாக போகட்டும். அதுவாக போனதுக்கப்புறம் எடுங்க. இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா 5 விசில் விட்டு ஏர் நீங்கள் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான்ப்பா. அதான் உப்பு ரொம்ப உரைக்கணும்லாம் இல்லை, கிடையாது. இது நல்ல இனிப்பான கிழங்கு. இது அந்தளவுக்கு செம்மாலாம் உப்பு போட தேவையில்ல, ஓரளவுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டால் சரிதான். ஆனால் கிழங்கு வந்தால் சூப்பராக இருக்கும். தோலோடு சாப்பிடுங்க, தோல் தான் இதில் அதிக சத்து. தோலோடு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு, ஓகேவா? டவுனில் இருக்கணும்னு எனக்கெல்லாம் கூட ஃபஸ்ட்டில் ரொம்ப நாள் கழித்து இது வைக்கிறதால ஐயோ இந்த கிழங்கு எப்படி வெந்துருச்சின்னு பதம் பார்க்குறது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நாங்களாம் குத்து மதிப்பாக அந்த குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்ததால் பதம் தெரிஞ்சுது. அதேமாரி நீங்கள் குக்கரில் போசியில் அடுப்பில் வைக்கிற மாதிரினாலும் கிழங்குக்கு மேலே அதுமாதிரி தண்ணி நிற்கணும். தண்ணி நின்றதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா எரி விட்டு உங்களுக்கு வந்து கிழங்கு எப்படி வெந்துருச்சின்னு பார்க்கணும்னா கரண்டி எடுத்து ஒரு கிழங்கு வச்சு தட்டில் வச்சு தோசை சிலிப்பையால் இப்படி அமுத்தி பாருங்கள். தோசை சிலிப்பையில் அமுத்தி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இறங்குச்சினாக்கா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் கடுமுடியாக தோசை சிலிப்பை இப்படி குத்தும்போது கொஞ்சம் கடுமுடியாக இருக்குது அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம். அவ்வளோதான் பதம் நமக்கு. குக்கரில் வேக வைக்கிறதுக்கும் போசியில் வேக வைக்கிறது. குக்கரில் வந்து 4 விசில், போசியில் வந்து உள்ள ஒரு குச்சியோ இல்லை ஊசியோ இல்லை ஒரு தோசை சிலிப்பியோ அதுமாதிரி இப்படி உள்ளே சொருகுனா சாஃப்டாக இறங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கடுமுடியாக இறங்குச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிப்பா, பாய்.